இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், ஆசீர்வாதமாய் மாறும் என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஆசீர்வாதமா எல்லாம் மாறுங்க. ஏன் கலங்குறீங்க? ஏன் துக்கப்படுகிறாய்? ஏன் வேதனைப்படுகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம தலையெழுத்து. ஊர்ல இருக்கிற சொல்றான் நம்ம தலையெழுத்து, அதெல்லாம் கிடையாது. நம்ம தலையெழுத்து வேற. இது என் தலையெழுத்து, இது என் தலையெழுத்து அவன் சொல்றான். உன் தலையெழுத்து என்ன தெரியுமா? எல்லாமே ஆசீர்வாதமாக தான் மாறும். ஸ்தோத்திரம். எது ஆசீர்வாதமாய் மாறும்? எது ஆசீர்வாதமாய் மாறும்? எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும் என்று நான் பார்க்குறோம். ஆனால் பைபிளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எது ஆசீர்வாதமாய் மாறும்? நம்ம நினைக்கலாம் ஜெபம் ஆசீர்வாதமாய் மாறும், வசனம் ஆசீர்வாதமாய் மாறும், அப்புறம் நான் சர்ச்சைக்கு வரேன் அது எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இதெல்லாம் நம்ம நினைக்கலாம். நான் இல்லை என்று சொல்லவில்லை, நான் சொல்லுவது வேற. எது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்? எது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்றால், சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். சூப்பர்ல. சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் அப்படின்னு பைபிள் எழுதுது. சாபத்தை உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பயந்து நிற்கிறீங்க? எத்தனை பேர் உங்க உள்ள சொல்லுது, அவன் அப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்களே, அந்த சாபம் இந்த சாபம், ஒருவேளை என் குடும்பத்து மேலே என் மேலே ஏதாவது மனுஷனுடைய போராம சாபம் என் மேலே இருக்குமா? இதெல்லாம் எப்படி என்று நீ பயந்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை ஏதோ ஒரு சாபம் என்று உன்னையும் உன் குடும்பத்தின் பயம் பொருத்தி கொண்டிருக்கிறது நினைப்பாய் என்றால், அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். சூப்பரா ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்கள் எனக்கு தீமை செய்யும்படி நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார் அப்படின்னு பைபிள்ல ஒரு மனுஷன் சொல்றாரு. நீங்கள் எனக்கு தீமை செய்யும்படி நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ நன்மையாய் மாற்றினார். தாங்க கடவுள். மனிதன் ஒருவேளை உனக்கு தீமை, சாபம், உனக்கு கெடுதல், உன் பிள்ளைகளுக்கு, உன் எதிர்காலத்திற்கு, இல்லை என்றால் உன் வீட்டுக்கு ஏதோ ஒரு சாப வார்த்தை, கெட்ட வார்த்தை, ஒரு தீமையான காரியங்கள் உனக்கு விரோதமாய் செய்வார்கள், செய்யலாம். ஆனால் கர்த்தர் அதை நன்மையாகவும் ஆசீர்வாதமாக தான் மாற்றுவார். அப்படியே கையை தட்டுங்க, எல்லாரும் காரங்க தட்டுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஸ்தோத்திரம். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஒரே வசனம். எல்லாரும் உபவாகம் புஸ்தகத்துக்கு வந்துருங்க. எல்லாம் உபவாகமும் 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாக புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உபாகமம் 23:5. கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எல்லாரும் இந்த வார்த்தை எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் படிக்கலாமா? எல்லாரும் படிங்க. பைபிளை கையில் எடுங்க. பயப்படவே கூடாது. இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. ஆசீர்வாதம் என்பது உன்னுடைய தலையெழுத்து. ஸ்தோத்திரம்.
அந்த சாபம், இந்த சாபம், அவன் விட்ட சாபம், என் பாட்டன் சாபம், அவன் செய்த சாபம், எங்கள் அப்பன் செய்த சாபம், இதெல்லாம் வீட்டை அலக்கடிக்கிறது என்று நினைத்து பயந்து கலங்கி கொண்டு நிற்காதே. ஸ்தோத்திரம். எல்லாரும் படிப்போமா? எல்லாம் சேர்ந்து படிப்போம். கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சத்தமா அலையில சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இதாங்க விஷயம். சாபம் ஆசீர்வாதமாய் மாறிற்று. சாபம் ஆசீர்வாதமாய் மாறிற்று. எவன் விட்ட சாபனா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், சாபம் நமக்கு பலிக்காது. ஏன் அப்புறம் சொல்றேன் நான். சாபம் நமக்கு என்ன ஆசீர்வாதமாய் மாறிற்று, இதெல்லாம் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஏன் இந்த சாபம் இவர்களுக்கு பலிக்கவில்லை? இந்த சப்ஜெக்ட் நான் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். ஒரு ராஜா ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து, கடவுளுடைய ஜனங்களை நீ சபிக்கணும் அப்படின்ட்டு கூலி கொடுத்து கூட்டு வரான். ஸ்தோத்திரம். அவன் சபிக்கும்படிக்கு வருகிறான். எதை சபிக்க என்று நினைத்தானோ தெரியல, எந்த நேரம் எப்படின்னு தெரியல, அவன் என்ன சொல்லி சாபம் கொடுக்க வந்தானோ தெரியல. அந்த நேரத்தில் தான் எல்லாமே ஆசீர்வாதமா மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். ஏன் சாபங்கள் ஜனங்களுக்கு கடவுளுடைய ஜனங்கள் மீது பலிக்காது? ஏன்? 3 விஷயம் நான் சொல்ல போறேன். ஏன் பலிக்காது? ஏன் இந்த மனிதன் வந்து பிரயாசப்பட்ட நினைச்ச சாபம் அந்த கடவுளுடைய ஜனங்கள் மேல பலிக்கல? ஏன்? அதான் நீங்க நாங்க நம்ம மேலையும் பிசாசுடைய மனுஷனுடைய போராமையினாலோ கெடுதலினாலோ கெட்ட எண்ணத்தினாலோ சொல்லுகிற எந்த வார்த்தையும், சாபமான வார்த்தையும் ஒன்றும் பலிக்காது. ஏன் பலிக்காது என்பதற்கு 3 காரியங்கள் சொல்லுகிறேன். நம்பர் 1, ஸ்தோத்திரம். ஏன் சாபம் நம்ம மீது பலிக்காது என்றால், தேவன் நம் மீது அன்பா இருக்கிறபடினால் பலிக்காது. சூப்பர்ல? அதான் இந்த வசனத்தை படிக்கிறோம். இப்ப நம்ம படிச்சோம்ல, கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபம் ஆசீர்வாதமா மாறிடுச்சு. கடவுள் இயேசு நம் மேல அன்பா இருப்பதினால் எந்த சாபமும் பலிக்காது. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஏன் சாபம் பலிக்காது? அவன் நாக்கில் கருப்பாகுது, கருப்பு மச்சம், அவன் சொல்றது அப்படியே பலிக்கும். ஐயோ, அவன் நாக்குலையா, அவன் வாயிலையா? எந்த நாக்கும் மூக்கும் நம்மளுக்கு பலிக்காது. ஸ்தோத்திரம். ஏன் தேவ ஜனங்களை சாபம் தொடுவதில்லை? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி சபிக்க முடியவில்லை? ஒண்ணுமே பலிக்கல, பச்சா பலிக்கல. பயப்படாதீங்க. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது நடக்குமா? என் குடும்பத்துக்கு ஏதாவது நடக்குமா? அந்த மனுஷனுங்க, இந்த மனுஷனுங்க, அந்த சாபம், இந்த சாபம் ஏதாவது என் குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதா? ஏன் இப்படி, ஏன் இதுக்கு என்று கலங்கி கொண்டிருக்காதே. ஸ்தோத்திரம். இயேசு உன் மேல அன்பு வைத்திருக்கிறார், அதனால் எந்த சாபம் உனக்கு பலிக்காது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் மீது அன்பா இருக்கிறபடியினால் சாபம் பலிக்காது. இயேசு என் மீது அன்பா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்பப்போ சொல்லணுங்க இந்த வார்த்தை. என்ன கவனிங்க. இயேசுவையும் உன்னையும் பிரிக்கணும் சாத்தான். இதுதான் அவனுடைய வேலையை. ஏதாவது சொல்லி உன்னையும் இயேசு பிரிக்க பார்ப்பான். அவன் ஏதாவது சொல்லுவான். கடவுள் ஜெபம் கேட்க மாட்டாரு, நீ பாவம் பண்ணிட்ட, கடவுளுக்கிட்ட நெருங்க முடியாது, நீ சரியா, நீ பரிசுத்தம் கிடையாது, நீ சரி கிடையாது, நீ கடவுளும் சேர முடியாது, கடவுள் உன்னை தூரப்படுத்திட்டாரு என்று ஏதாவது சொல்லி 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 உன்னையும் இயேசுவையும் பிரிக்க பார்ப்பான்.
அதனால் அடிக்கடி இந்த வார்த்தை நாம் சொல்ல வேண்டும். இயேசுவின் மீது அன்பாக இருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும், மறுபடியும் சொல்லுங்க. எந்த சூழ்நிலை இந்த வார்த்தையை நீ அறிக்கையிடுவாய் என்றால் எந்த சாபத்தின் வல்லமை தொடவே முடியாது. ஆமென். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன வசனம் சொல்லப்படுதாங்க? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்வளவாய் நம் மீது அவர் அன்பு செலுத்தினார். வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்வளவு நேரமா? எந்த மனிதனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அன்பு கூர்ந்தார். பிரியமான சபையே, தேவ ஜனமே, சிஸ்டர், பிரதர், ஏன் சாபம் நம்மை தொட முடியாது? ஏன் உலகத்தின் வல்லமை ஏன் நம்மை தொட முடியாது? எந்த அழிவும் எந்த கெடுதலும் நம்மை தொட முடியாது என்று தைரியமாய் சொல்லலாம். ஏனென்றால் இயேசு என் மீது அன்பு செலுத்தி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எது வரைக்கும் கடவுள் மேல அன்பு வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் எந்த சாப வல்லமை உன்னை தொடவே முடியாது. ஸ்தோத்திரம். சில சாபங்கள் குடும்பங்களில் அநேகரை அழித்து கெடுத்து கொண்டிருக்கிறது, அது உண்மை. சில சாபங்கள் ஏன் அவங்களை கெடுக்குது? அவங்க இயேசு கிட்ட வரல, இயேசுவின் அன்புக்குள்ள வராதனால தான் சாபத்தின் வல்லமைகள் அநேகரை கெடுக்குது, அநேக குடும்பங்களை அழிக்குது, அநேகரை சாவடிக்குது, அநேக குடும்பங்களை பிரிக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் நீயும் நானும் இயேசுவின் அன்புக்குள்ளே வந்திருக்கிறோம். அதனால் எந்த சாபமும் எங்கள் மீது பலிக்காது. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஸ்தோத்திரம். ஏசப்பா நம்ம மேல அன்பா இருக்கும் வரைக்கும் எந்த சாபமும் எங்களை தொட முடியாது. ஸ்தோத்திரம். இரண்டாவது விஷயம், ஏன் சாபம் பலிக்காது? இரண்டாவது விஷயம் பாருங்க. இந்த ஜனங்கள், இந்த கடவுளுடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுற அந்த சாபம் ஏன் பலிக்காமல் போனது? ஏன் சாபம் அவர்களுக்கு சொல்ல முடியாமல் போயிற்று என்றால், முதலாவது கர்த்தர் அவர்கள் மீது அன்பா இருந்ததினால தொட முடியல. ரெண்டாவது இன்னொரு வார்த்தை பாருங்க, அதே 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சப்ஜெக்ட் அங்கே நடக்கிறது, இங்கே எடுத்து சொல்றாங்க. என்னாகமம் 23:9 படிக்கும்பொழுது, ஏன் சாபம் ஜனங்கள் மீது பலிக்க முடியாமல் போகிறது என்றால், இவர்கள் வேறு பிரிந்து கலவாமல் இருப்பார்கள். 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னாகும் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். அவர்களை பற்றி அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க எப்படி இருப்பாங்களா? இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க ஜனங்களோடு கலவாமல் அவர்கள் எப்படி இருப்பாங்களா? அவங்க தனியே வாசம் பண்ணுவார்கள். அதனால் சாபம் வல்லமை அவர்களை தொடுவதில்லை. கலவாமல் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வசனத்தோடும் கடவுளோடும் நீங்கள் சேர்த்து உலகத்திலிருந்து நீங்க தூரமா இருக்கிறீங்களோ அது வரைக்கும் உலக வல்லமை தொட முடியாது. ஸ்தோத்திரம். எல்லாத்திலையும் போய் ஒட்டுறது, எல்லாத்திலையும் பூசிக்கிறது, எல்லாத்திலையும் போய் அப்படியே இருக்கிறது. இவர்கள் கலவாமல் இருப்பார்கள். சில விஷயம் அன்பு காட்டணும், போனோம், வரணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஆனாலும் வசனம் சத்தியத்திற்காக நீங்கள் உங்களை வேறு பிரிந்து எந்தெந்த நேரத்தில் தூரம் ஆகிட வேண்டும். எந்தெந்த நேரத்தில் உங்க சொந்த பந்தத்தோட நேரணுமோ அந்த நேரத்தில் நெருங்கலாம். ஆனால் எந்தெந்த நேரத்தில் தூரம் ஆக வேண்டும் என்று தூரம் செய்து உன்னை தனியே நீ காத்துக்கொள்வாய் என்றால் எந்த அழிவின் வல்லமை உன்னை தொடாது. ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் யாரோடும் கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள். அதனால் சாபத்தின் வல்லமை அவளை தொட முடியாது. ஸ்தோத்திரம். உலகத்தோடு நீங்கள் சேர்ந்து இல்லாமல் உங்களை பிரித்து காத்துக்கொள்வீர்கள் என்றால் எந்த சாப வல்லமை உன்னை தொட முடியாது. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், ஏன் சாபம் தொடுவதில்லை? ஏன் தேவனுடைய ஜனங்களை எந்த அழிவும் சாபமும் ஏன் தொடுவதில்லை என்பதுக்கு மூன்றாவது காரியம் சொல்றேன் பாருங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன எழுதியிருக்கிறது என்றால், அவர்கள் தேவன் அவர்களோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கள் தேவன் அவர்களோடு இருக்கிறார். அதனால்
எந்த சாப வார்த்தையும் அவங்கள தொடவே முடியாது. எந்த சாபமும் அவர்களை அணுக முடியாது. எந்த அழிவும் அவர்களை தொட முடியாது. எந்த தீங்கும் அவர்களை நெருங்க முடியாது. ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தை. அவர்கள் தேவன் அவர்களோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கையின் வார்த்தைகள். என் தேவன் என்னோடு இருக்கிறார். அப்பப்போ இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஆகாது, என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது, என் கடவுள் என் கூட இருக்கிறார். என் குடும்பத்திற்கு ஒன்றுமே ஆகாது, என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை படிங்க, சீக்கிரம் படிங்க. 23, 21. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அதனால அவங்கள தொட முடியாது. எந்த சாபமும் அவங்கள பார்த்து என்னால சொல்ல முடியாது. நான் சொல்றது ஒண்ணுமே பலிக்காது. எந்த கெடுதலும் அவங்களுக்கு என்னால செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். முக்கியமா அந்த 3 விஷயங்க கர்த்தர் உங்க கூட இருக்குதுங்க. ஒன்று, கர்த்தர் உங்க மீது அன்பு வைத்திருக்கிறார். இரண்டாவது, நீங்கள் வேறு பிரிந்திருக்கிறீர்கள். பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, எல்லா கெட்ட வழிகளை விட்டு நீங்க தூரம் ஆயிட்டீங்க. அதனால் எந்த சாபம் உன்னை தொடாது. ஆமென். மூன்றாவது, உங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன் கர்த்தர், உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். உன் பிள்ளைகளோடு இருக்கிறார். உன் வீட்டில் இருக்கிறார். அதனால் எந்த சாபத்தின் கெடுதலின் வல்லமையும் உன்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. சரி, இப்ப அடுத்த பகுதி வரம் பாருங்களேன். அடுத்தது, ஏன் இவர்களை சபிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள்? ஏன் கிறிஸ்தவர்களை சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ஏன் கடவுளுடைய ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள்? 2 காரணம் அதுக்கு. ஸ்தோத்திரம். நான் இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. நான் இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாம் என்ன அப்படி பேசுறாங்க. நான் இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் தப்புங்க. ஏன் உன்னை சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ஏன் நீ நல்லா இருக்க கூடாது என்று நினைக்கிறார்கள்? ஏன் நீ உன் குடும்பமும் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ஏன் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள்? ஏன் சத்துருவும் தீய மனுஷர்களும் உன் மேல ஏன் கண்ணு வைக்கிறாங்க? யாருக்குமே நடக்க மாட்டேன், எனக்கு தான் வருது. அவங்களாம் நல்லா இருக்கிறான், இவங்களாம் நல்லா இருக்கிறான், எனக்கு தான் பிரச்சனை. எல்லாரும் என்னதான் பகைக்கிறாங்க, எனக்கு தான் விரோதம் பண்றாங்க, என்ன தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க, என்ன தான் கார்னர் பண்றாங்க, எனக்கு தான் கெடுதல் நடக்குது. என்ன நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படி? ஏன் கடவுளுடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? 2 காரணங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். 2 காரணம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேற. இது ஸ்தோத்திரம். என் நிலைமை இப்படி, நான் ஒரு அனாதை, என்கிட்ட அது இல்லை இது இல்லை, எனக்கு யாரும் உதவி இல்லை, நான் ஒரு தனிப்பட்ட ஆள், அதனால தான் எல்லாம் அப்படி பண்ணுறாங்க, எனக்கு எல்லாம் அப்படி நடக்குது நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. ஏன் தெரியுமா? ஏன் இஸ்ரவேலர்களை சபிக்க நினைத்தான் என்றால், இஸ்ரவேலர்களை கண்டு அவனுக்கு பயம், அதனால் சபிக்கும் என்று நினைத்தான். சூப்பர்ல. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படிச்சு பாருங்க. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படிக்கும்போது, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிக்கும்படி நினைத்தான் என்றால், அவர்களை கண்டு இவனுக்கு பயம். அம்மா உட்காருமா, உட்காருங்க, உட்கார். சும்மா நடக்கூடாது. படிங்க, வசனம் படிங்க. பயந்து. யாரை கண்டு பயம் அவனுக்கு? ஸ்தோத்திரம். என்ன பாருங்களேன், உங்களுக்கு விரோதமா ஏன் பேசுறாங்க, உங்களுக்கு ஏன் கெடுதல் நினைக்கிறான், உங்க கண்டு அவங்களுக்கு பயங்க. அவள் தாங்க, இதான் விஷயமே. ஏதோ உன்னை கண்டு அவனுக்கு பயம்.
உன்னிடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, உன்னிடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, உன்னிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை கண்டு அவனுக்கு பயம். அதனால் நீ சபிக்கப்பட வேண்டும், அதனால் நீ சாபமாய் மாற வேண்டும், அதனால் நீ கெட்டு போக வேண்டும் என்று உலகம் நினைக்கிறது. ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு மாத்திரம் அப்படி நடக்குது? உன்னை பண்ணிட்டு அவனுக்கு பயம். ஏன் எனக்கு மாத்திரம் சோதனை? உன்னை கண்டு அவனுக்கு பயம். எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி பிரச்சனைகள் வருது? உன்னை கண்டு அவனுக்கு பயம். ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய பிள்ளையாய் வளர்ந்து விடுவாய், நீ பலவானாய் மாறி விடுவாய். எங்கே கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று பயம் அவனுக்கு. சத்ருவுக்கு, சத்ரு என்றால் சாத்தான், சாத்தான் என்றால் உலக ஜனங்கள், அவ்வளவுதான். சாத்தான் நேரா வரமாட்டான், ஜனங்க மூலமா தான் வருவான். சாத்தானுக்கு பயம் என்றால் சாத்தானின் ஜனங்களுக்கும் பயம் நம்மை கண்டு. ஸ்தோத்திரம். அதனால் சபிக்க வேண்டும் நினைக்கிறான். இரண்டாவது விஷயம், இரண்டாவது பாருங்களேன். ஏன் கடவுளுடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ஏன்? முதல் காரியம், அவர்களை கண்டு அவனுக்கு பயம். பாருங்க, வீணா உங்க மேல பழி செலுத்தி வீணா உங்களை துக்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஏதோ என்னை கண்டு பயப்படுறா, நீங்க அமைதியா போயிடணும். ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். என்ன பாருங்களேன், வாழ்க்கையில் பாருங்க, வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நாம் பதில் சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் நாம் உலகத்தில் வாழ முடியாது. சிலவற்றுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் வாழ்க்கையை நாம் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் அவன் முறைச்சா அவனுக்கு போய் நம்ம பதில் சொல்றது, அவன் சிரிச்சா இவனுக்கு பதில் சொல்றது, இவன் சிரிக்காம போனா பதில் சொல்றது, இதெல்லாம் தேவையா? இதுல வாழ்க்கை பாதி போயிடும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஏன்? உன்னை கண்டா அவனுக்கு பயம், அவ்வளவுதான். நீ போயிட்டே உன் வாழ்க்கை, உன் வழியை பார்த்துட்டு. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், ஏன் சபிக்க நினைத்தான் என்றால், இரண்டாவது காரியம், அந்த ஆள் சொல்றான், சபிக்கணும்னு நினைச்ச ஆள் சொல்றான், என்னை காட்டிலும் அவர்கள் பலவான்கள், அதனால் அவர்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்றான். 6ஆம் வசனத்துல, 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னாகமம் என்ன சொல்றான் பாருங்க. அந்த ராஜா போதும். ஏன் பிரச்சனை? அவனை காட்டி நீ பெரிய ஆள் தான் உனக்கு பிரச்சனை. ஏன் மனுஷர்கள் உன்னை பகைக்கிறார்கள்? அவனை காட்டி நீ பலவான், அதனால் உன்னை பகைக்கிறான். ஏன் உன்னை கீழத்தள்ள நினைக்கிறாங்க? அவனை காட்டி நீ பலவான், உன்னை கீழத்தள்ள பார்க்கிறான். இப்படிதான் எடுக்கணும், இதுதான் சத்தியம். ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜனங்க எங்கேயோ ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறாங்க, ஆனா அவங்கள சபிக்கணும்ன்று மலை மேல பிரச்சனை நடந்துருக்குது. நீங்களும் உங்க வழி உண்டு, உங்க வாழ்க்கை என்று சொல்லி அமைதியா தான் இருக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒன்று உங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எங்கேயோ ஒரு மூலையில அவங்க பாளையம் இறங்கி அமைதியா தான் இருந்தாங்க, ஆனால் மலை மேலிருந்து பார்த்தான் அந்த ராஜா, இவளை சபிக்கணும். நம்மளும் நம்ம உண்டு, குடும்பம் உண்டு, வாழ்க்கை உண்டு, நம்ம அமைதியா தான் போறோம், ஆனாலும் கூட பிரச்சனைகள் தேடி வருகிறது. ஏன் தெரியுமா? நீ பலவான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நான் ஏமாந்தவன், அதனால தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு யாரும் சப்போர்ட்டே இல்லை அதனால தான். அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் நீ பேசுறது. பைபிள் அப்படி சொல்லவில்லை. கர்த்தரை இயேசுவை தெய்வமாய் அங்கீகரித்த நீங்கள் எல்லாரும் பலவான்கள். கரங்களை தட்டுங்க, ஆமென் சொல்லுங்க. நீ பலவான். பைபிள் சொல்லுது நீ பலவான், என்னிலும் பலவான். அவர்கள் என்னிலும் பலவான்களா இருக்கிறாங்க, அதனால அவங்களை சபிக்கணும், அவங்களை கெடுக்கணும். ஸ்தோத்திரம். இதாங்க விஷயமே, இதான் விஷயம். பிரச்சனைகளுக்கு காரணம் உன்னை கண்டு பயம். பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? நீ அவர்களை காட்டிலும் நீ பலவானா இருக்கிறாய், அதனால தான் உனக்கு பிரச்சனை. இந்த தைரியத்தோடு இங்கிருந்து போ, இந்த பதிலோடு போ. ஏன் 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 கேள்வி கேட்டு உட்காராத.
ஏன் 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 கேள்வி கேட்டு உன் வாழ்க்கை நேரத்தை வீணாக்காத. அவன் இப்படி சொல்றான், இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு போய் பதில் சொல்றது, அவங்களுக்கு போய் சண்டை போடுறது, அவங்களுக்கு போய் நீ யாருன்னு காட்டுறது, இதெல்லாம் வாழ்க்கை நேரம் வேஸ்ட். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் ஸ்தோத்திரம். ரெண்டே பதில் தான். உன்னை கண்டு அவனுக்கு பயம் ஒன்று, இரண்டாவது நீ அவனை காட்டிலும் பலவான். அதனால தான் உன்னை சபிக்கும்படி, உன்னை கீழே தள்ளும்படி, உன்னை கெடுக்கும்படி அவன் கிரை செய்கிறான். ஆனால் கர்த்தருடைய அன்பு உன்மேல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு உன்மேல் இருக்கிறது. சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ சாபம் எத்தனை 6 விதமான ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சாபம் எத்தனை ஆசீர்வாதமா மாறுதுங்க? 6 ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்று என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். என்ன பாருங்களேன், அதாவது எப்படி சொல்றதுன்னா, இதை எப்படி சொல்றது புரியல எனக்கு. அவங்க பாட்டுன்னு எங்கேயோ அமைதியாக இருந்தாங்க, அவங்கள போய் நோண்டினாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுங்க. இதாங்க விஷயமாங்க. அவங்கள கம்முன்னு விட்டுருந்தா கம்முன்னு இருந்திருப்பாங்க. அவங்க ஏதோ அவங்கள போய் இவங்க போட்டு டார்ச்சர் பண்ண நினைச்சாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு. இதாங்க விஷயமே. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அமைதியா இருந்தாங்க. அவங்க உண்டு, அவங்க வாழ்க்கை உண்டு, ஏதோ நாங்கள் போறோம் பிரயாணமா, எங்க கடவுள் எங்க நடத்துறாங்க, அமைதியா இருந்தாங்க. வீணாய் போய் அவர்களை தொட்டு வீணா போய் அவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குனாங்க. அவங்களுக்கு மேல் மேலும் ஆசீர்வாதம் வந்து விட்டது. இதுதான் விஷயம். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, என்ன விஷயம் என்றால் பாருங்க, என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர்களை துரத்த வேண்டும் என்று அவன் நினைத்தான். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க பாப்போம். அவர்களை துரத்த வேண்டும். யார? கடவுளுடைய ஜனத்தை, உன்னை என்னை என்ன செய்யணும்? நம்மள துரத்தணும். எத்தனை பேர் உங்களை நினைச்சுக்கிறாங்க உங்களை துரத்தணும்னு சொல்லி? இந்த ஊரை விட்டு துரத்தணும், இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இந்த ஏரியா விட்டு துரத்தணும், இந்த எம்எம்டியை விட்டு துரத்தணும், சென்னை விட்டு துரத்தணும். எத்தனை பேர் நினைக்கிறாங்க? அப்படி துரத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும். துரத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அன்னைக்கு தான் நீங்கள் பண்டிகை கொண்டாடணும். ஏன்னா அன்னைக்கு தான் ஆசீர்வாதம் அதிகமாக வரப்போகுது உங்களுக்கு. அதான் இங்கே வசனம் சொல்லுது. அவர்களை துரத்த வேண்டும். அவங்க கம்முன்னு இருந்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. அவர்களை போய் துரத்தணும்னு நினைச்சா டபுள் ட்ரிபிள் ஆசீர்வாதம் வந்துச்சு அவங்களுக்கு. இதாங்க சத்தியம். உன்னை ஒருவன் துரத்த வேண்டும் நினைத்தான் என்றால் கர்த்தர் உனக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, இவன் சபிக்க போனவன் 6 ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான். சாபம் என்னவா மாறுது? அப்படியே நம்பர் 1 என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன அவன் சபிக்க போனவன் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர்கள் தூளை போல பெருகுவார்கள். 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க, எப்படி ஆயிட்டாங்களா? அவங்க தூளை போல பெருகுவார்கள், அவர்களை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். டேய், உன்னை சபிக்கும்படி நான் கூட்டு வந்தா நீ அவங்கள ஆசீர்வதிக்கிறியாடா? கம்முன்னு தான் எல்லாமே சால்வ் வந்துட்டு இருக்கோம். இவன் போய் தெரியாம கொல்லாம யார்கிட்ட கையை வைக்கணும் தெரியாம போய் கையை வச்சிட்டான். இவன் யாரை துரத்தணும் நினைச்சாங்களோ அவங்க டெவலப் ஆகுறாங்க. யாரை ஊரை விட்டு துரத்தணும் நினைச்சாங்களோ அவங்க டெவலப் ஆகுறாங்க அதே ஊர்ல. யாரை கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல அவங்க டெவலப் ஆகுறாங்க. இதாங்க பிளெஸிங். ஸ்தோத்திரம்.
இதைதான் எகிப்தில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் எந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். உன்னை துரத்துன்னு நினைக்கிறாங்க, ஸ்தோத்திரம். நிற்கக்கூடாது, ஸ்திரமா இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று துரத்தணும் என்று நினைக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் உன்னை மேன்மையான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். இதுதான் சத்தியம். தூளை போல பெருகுவார்கள். சாபம் அப்படி ஆசீர்வாதமா மாறுது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இதுவரைக்கும் நாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம், இனிமேலும் நம்ம ஆசீர்வாதமாக தான் இருப்போம். கையை தட்டுங்க, எல்லா காரங்களை தட்டுங்க. நிச்சயமா நம்பிக்கையோடு இதுவரைக்கும் நல்லா இருந்தீங்க, இனிமேல இன்னும் டெவலப் ஆவீங்க, இன்னும் டபுள் மடங்கு நல்லா இருப்பீங்க. நீங்க பைபிள் சொல்லுது, சத்தியம் சொல்லுது. ஒரு ராஜா கடவுளுடைய ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியல, என்னை காட்டிலும் அவர்கள் பலவான் என்று சொன்னான். யார் சொன்னது? ராஜா. ஸ்தோத்திரம். எந்த ராஜாக்களா இருக்கட்டும், எந்த பலவான்களா இருக்கட்டும், உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் தூளை போல பெருகுவீர்கள். தூள் எப்படி இருக்கும், அது போல நம்ம டெவலப் ஆகுமே என்று சொல்லிட்டான். முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது பாரு, 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இரண்டாவது ஆசீர்வாதம் சொல்லிடுறாரு அவரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ராஜ கம்பீரம் அவர்களிடத்தில் உண்டு. ஸ்தோத்திரம். எல்லாம் மாறுது அப்படியே. இவனை கூட்டு வந்து எதுக்கு? இவன் சொல்ல வேண்டியது என்ன, ஆனா சொல்றது என்ன? வசனம் சொல்லுது, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஸ்தோத்திரம். அவங்க கெடுக்கணும், அவங்கள துரத்தணும், அவங்க கூட யுத்தம் பண்ணணும், அவங்கள அழிக்கணும், அவங்கள கீழே தள்ளணும் என்று சபிக்கும்படிதான் ஒரு மனிதன் எழும்பினான் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக கூட சில மனுஷர்கள் பலவான்களாய் நின்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் கூட சில கூட்டத்தார் பலவான்களாய் நின்று கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவனோடு கூட இருக்கிறார். ராஜ கம்பீரம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அப்படிதானங்க? சொல்லுங்க, என்ன இருக்குதாங்க? அந்த வசனம் படிங்க. 21ஆம் வசனம். கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டான். ஸ்தோத்திரம். எல்லாமே மாறுது. கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு கூட பேசுகிறார். ஸ்தோத்திரம். நீ எதை மனசில் நினச்சி அது காரியம் இந்த காரியம் அவங்க இவங்க என்று எதை மனதில் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு உயர்வாகும், ஆசீர்வாதம் மாற கடவுது. அப்படி எல்லாம் மாறட்டும் அப்படியே. ஸ்தோத்திரம். தூளை போல பெருகுவீர்கள், உங்களுக்குள்ள ராஜ கம்பீரம் இருக்கும். ராஜ கம்பீரம் அவளுக்குள்ள இருக்கும் என்று ஆசீர்வதித்தான். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது அதே வசனத்துல, காண்டாமிருகத்தின் ஒத்த பலன் அவளுக்கு உண்டு. எல்லாம் மாறுது அப்படியே. ஸ்தோத்திரம். என்னவா என்ன இருக்குது அவங்களுக்கு? இப்போ அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சாதாரண ஆள் கிடையாது, அவங்க காண்டாமிருகத்தை போல பலவான்களாய் மாறுகிறார்கள் என்று சொல்லிட்டான். ஆசீர்வாதம் மாறுது அப்படி. இது வரைக்கும் அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க, எங்கேயோ ஆட்டுக்குட்டி போல இருந்தாங்க. இப்போ எப்படி மாற்றி விட்டான்? அவங்கள காண்டாமிருகம் மாற்றி விட்டான் இவனை. ஸ்தோத்திரம். அதனால் எல்லாமே கர்த்தர் நமக்கு நன்மை தான் செய்வாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அவைகளை நன்மையாய் மாற்றினார். எல்லாம் உங்களுக்கு நல்லதாக மாறும், எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தான் மாறும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த பாருங்க, நான்காவது காரியம் பாருங்க, 23ஆம் வசனம். நான்காவது காரியம் பாருங்க, நான்காவது காரியம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா என்றால் பாருங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படிங்க. 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இல்லை. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் கிடையாதான், குறி சொல்றதும் கிடையாதான். அது வரைக்கும் அவங்க ஏதோ இருந்தாங்க. இதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமாக வர வச்சிட்டான் இவனே போயிட்டு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். கெடுக்கும் என்று நினைக்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மந்திரமும் எந்த குறி சொல்லுதும் உனக்கு பலிக்காது. இது ஒரு ஆசீர்வாதமாக மாறுது. ஸ்தோத்திரம். விரோதமாய் எழும்புற மனுஷனுக்கு இதெல்லாம் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
எந்த குறி சொல்லுதலும் எந்த மந்திரமும் உனக்கு விரோதமாய் பலிக்காது. ஸ்தோத்திரம். கெடுக்க வந்தவனே சபிக்க வந்தவனே சொல்லிட்டான், இது உனக்கு நடக்காது. சபிக்க வந்தவனே என்ன சொல்லிட்டான்? ஆசீர்வாதமா கொடுத்துட்டான். கெடுக்க நினைத்தவனே ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டான். ஸ்தோத்திரம். மந்திரமும் சூனியமும் நமக்கு ஒன்றும் பலிக்காது. ஸ்தோத்திரம். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அடுத்தது 5வது காரியம், அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். 24ஆம் வசனம், அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். இதெல்லாம் சொல்றது யாரு சொல்லுங்க? சபிக்க வந்தவன். யார் சொல்றது இதெல்லாம்? சபிக்க வந்தவன். வாயில பாருங்க எப்படி வருது, இதாங்க கடவுள். ஸ்தோத்திரம். உன்னை கெடுக்க நினைக்கிறவன் மூலமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை விடத்தொல்ல நினைக்கிறவன் மூலமாகவே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன். எல்லாம் அப்படியே மாறும். தலை கீழே மாற்றிடுவார் கடவுள். ஸ்தோத்திரம். தலைக்கீழாய் மாற்றி விடுவார். ஆசீர்வாதமாய் மாறும். சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். துரத்த வேண்டும் நினைத்தவனுக்கு முன்பாக சொல்லப்படுது, எழுந்து நிற்பார்கள். இவன் அமைதியா இருந்துட்டா கூட அவங்க கம்முன்னு போயிட்டு இருப்பான். அவங்களுக்கு அவங்கள போய் தொட்டான், அவங்க டெவலப் ஆயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதனால் பிரச்சனைகளும் மனுஷர்களும் விரோதிகளும் நமக்கு வருவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் மாறும். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. சூழ்நிலை காட்டி மனுஷனை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த கெடுதலை போன்ற எந்த தீமையை போன்று வந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாகும், பொருக்கமாக தான் நம்மளுக்கு மாறும். அல்லேலூயா. கடைசி காரியம் பாருங்க, 24ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் படிக்கும்பொழுது அவருடைய கூடாரமும் அவங்களுடைய வாசஸ்தலமும் அழகாய் மாறும். ஸ்தோத்திரம். 5-6 வசனத்தில் 24ஆம் அதிகாரம் 5, அவருடைய கூடாரமும் அவருடைய வாசஸ்தலமும் எப்படி இருக்குமா? அவங்களது அழகாய். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் மாறிடுச்சு. சபிக்க வந்தவன் ஆசீர்வதித்தான், துரத்த வந்தவன் உயர்த்தினான், கெடுக்க வந்தவன் அவர்களை மேன்மைப்படுத்தினான். இதுதான் தேவனுடைய ஜனம், கடவுளுடைய ஜனம். நாம் எல்லாரும் எந்த ஒரு மனிதனும் நம்மை கெடுக்கும், அழிக்கும், சபிக்கும் வரும்பொழுது கர்த்தர் அதை நமக்கு அனுகூலமாய் மாற்றி விடுவார். உன் வாசஸ்தலமும் உன் கூடாரம் எப்படி இருக்குமா? ஆசீர்வாதங்க. எத்தனை பேர் உன் வீட்டை, உன் குடும்பத்தை, உன் மனைவி பிள்ளைங்கள, அழகான உன் வீட்டை குடும்பத்தை கெடுக்கணும்னு நினச்சி வரானோ அவனுக்கு முன்னாடியே உன் வீட்டையும் குடும்பத்தையும் அழகாக மாற்றிட்டு வரான் கடவுள். அழகா இருக்கும் உன் வீடு, அழகா இருக்கும் உன் குடும்பங்கள், அழகா இருக்கும் உன் பிள்ளைகள். ஆமாங்க, அழகாய் மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்க்கறான், எப்படி இது இது கடவுளுடைய ஆசீர்வாதம். எங்க வீட்டில் அப்படி இல்லையே, அவங்க பாரு நல்லா இருக்கிறாங்க, நாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ பண்றோம், எங்களால் அப்படி இருக்க முடியலையே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம். என் வீடு நல்லா இருக்குது, கடவுளுடைய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இது தேவனுடைய ஆசீர்வாதம். சாபம் ஆசீர்வாதமாய் மாறிற்று. ஸ்தோத்திரம். அதனால் எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் கலங்கி யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்பிக்கையோடு இங்கிருந்து போங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸ்தோத்திரம். தைரியமாய் நீங்கள் தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு போங்க. எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும், எந்த ஜனங்களும், எந்த சூழ்நிலையிலும் நம்மை கர்த்தர் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். ஏன் சாபம் நமக்கு பலிக்காது என்றால் கர்த்தர் நம்மோடு அன்பா இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக நாம்